Find the exercise 5.2 fifth first problem. Find the center, types of conic, foci, vertices and directrices of the x square divided by 25 plus y square divided by 9 is equal to 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன். இட்ஸ் டைப் ஆஃப் கோனிக்ஸ் என்னது? திஸ் இஸ் எலிப்ஸ். எப்படி சொல்கிறோம் எலிப்ஸ்? நம்ம இதை எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸுக்கு கீழே பெரிய நம்பர், ஓகேவா, லார்ஜராக வந்திருக்கு. புரியுதா? எலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வந்தாவே தட் இஸ் த எலிப்ஸ், ஓகேவா, தட் இஸ் த எலிப்ஸ். ப்ளஸ் வந்தால் எலிப்ஸ். இதில் எதுக்கு எங்கே பெரிய நம்பர் வரும்னு பார்க்கணும். ஸோ எக்ஸுக்கு கீழே பெரிய நம்பர், ஸோ மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், அதை பொறுத்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ பண்ணது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 25, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 9. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் நமக்கு ஏபிசி வேல்யூ கண்டிப்பாக வேணும். ஸோ எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எது கண்டுபிடிச்சிருந்தாலும் என்ன, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஈக்குவேஷன்லேயே வந்துடும். சி ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பாக கண்டுபிடிச்சணும். ஏன்னா சி ஸ்கொயர் வந்து ஃபோக்கே பாயிண்ட் எது கண்டுபிடிக்கிறாலும் சி வேல்யூ கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் அப்பீர் ஆகும். ஸோ அப்படின்னா சி வேல்யூ நம்ம டிஃபால்ட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 9, ஓ சி ஈக்குவல் டு 16, சி ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக்கை கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. ஃபோக்கை கண்டுபிடிக்கிறது, ஃபோக்கைக்கு என்ன, சி ஈக்குவல் டு ஏஇ, ஓகேவா, ஃபோக்கைக்கு வந்து சி ஈக்குவல் டு ஏஇ. ஸோ சி வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 4, ஏ தெரியும் 5, இ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் 4/5, ஓகேவா, இ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஏ பை இ வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். 5 டிவைட் பை 4/5, 5 இன்ட்டு 5 25 டிவைட் பை 4, ஸோ 25/4 வந்து என்னது, ஏ பை இ வேல்யூ. ஸோ ஓகேவா. இப்போ சென்டர் கேட்குறாங்க. சென்டர் என்னது, 0,0 தான், ஒரு ஆக்சிஸில் தான் இருக்கும். ஓகே, 0,0. ஃபோக்கே வந்து என்னது, 2 வரும், இங்கே ஒரு ஃபோக்கே வரும், இங்கே வரும், எஸ் டேஸ் வரும். ஸோ எஸ் ஆஃப் சி, 0. ஸோ எஸ் ஆஃப் சி வந்து என்னது, 4 இங்கே இருக்குது. சரியா, 4 இங்கே இருக்குது, அந்த 4 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கும். மைனஸ் டி சைஸுக்கு -4,0. ஓகே, இங்கே -c,0. வெர்டெக்ஸஸ் வந்து என்னது, இங்கே a,0 ஒன்று, -a,0. ஓகே, a,0, ஏ ஆஃப் 5,0. ஏ வந்து என்னது, இங்கே 5 கொடுத்துருக்கோம். சரியா, ஏக்கு வந்து 5, மைனஸ் ஏ டேஸுக்கு -5,0. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசிஸ். ஓகே, அதே மாதிரி 2, இந்த பக்கம் ஒரு டைரக்ட்ரிசிஸில் வரும், இந்த சைடு ஒரு டைரக்ட்ரிசிஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை பாசிட்டிவ், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இ. ஸோ ஏ பை இ எழுதி கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் 25/4. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 25/4, எக்ஸ் ஈக்குவல் டு -25/4. இதுதான் இது சிம்பிள் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம், என்ன டைப் ஆஃப் இதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, என்ன டைப் ஆஃப் ஃபோக்கை, ஓகேவா, கோனிக்ஸ், என்ன டைப் ஆஃப் கோனிக்ஸு, அந்த கோனிக்ஸு எந்த ஆக்சிஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன, எலிப்ஸ், ஓகேவா, இது வந்து எலிப்ஸு, ஓகேவா, எந்த ஆக்சிஸில் இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் கீழே லார்ஜ் நம்பர் இருந்ததுன்னா அதுதான் அலாங் த ஆக்சிஸ், ஓகேவா, மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். இது 2 பாயிண்ட் கரெக்டாக எழுதணும், அப்போ தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சப்போஸ் இது மாற்றி எடுத்துகிட்டே அப்படின்னா ப்ராப்ளம் தப்பாயிடும். ஓகேவா, எல்லாமே அது. இது 2 இனிஷியல் ஸ்டேஜ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ மெயினாக வந்து எலிப்ஸில் எடுத்திங்கன்னா ஏ வேல்யூ பி தெரியும், சி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறீங்க, சி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மீதி எல்லாமே ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. தேங்க்யூ.